நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் 2 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. என்ன ஜி நடந்துட்டு இருக்கு? அது திரைப்பட பாடல். அந்த இசை அவங்க முன்னாடி வேற ஒரு போட்டிருந்த அந்த இசையின் அதே பிரதிபலிப்பாக இவர் போட்டிருக்கிறார். அந்த காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. காப்பிரைட் இஷ்யூன்னு ஒன்று இருக்கும். காப்பிரைட் இஷ்யூ எப்பவுமே திரைப்பட இதுல உண்டு. திரைப்படத்துறையில இளையராஜா அவர்கள் கூட தன்னுடைய பாடலை வேற யாராவது படத்தில் உபயோகித்தால் கூட பர்மிஷன் வாங்கிட்டு போங்க, மரியாதை கொடுங்க, ஒரு இசையமைப்பாளருக்கு மரியாதை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்பது என்பது மரியாதை. நான் என் பாட்டை யூஸ் பண்றீங்கல்ல, படத்துல ஒரு ரேடியோல வர மாதிரி போடுறீங்க, அதுக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட சொல்லிட்டு போடுங்களேன் அப்படின்றாரு. அவ்வளவுதான். சொல்லாம போட்டா அவர் கேஸ் போட்டு அது நடக்குது, பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவது, எப்பவுமே மியூசிக்கான காப்பி ரைட்டுங்கிறது ஒரு 13 இல்ல 14 செகண்ட் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக ஒருவரது இசையை ஒரு பாடலில், ஒரு இடத்தில், ஏதோ ஒரு காட்சியில் பயன்படுத்தினாலும் அது காப்பிரைட் சட்டத்தின் கீழ் வரும். அந்த சட்டத்தின்படி அவருக்கு சொல்ல நஷ்ட ஈடு தொகை கொடுக்கணும். இதே கதாசிரியர்களுக்கும் நடந்திருக்கு. நம்மள்ட்ட கதாசிரியர்களும் கதை திருட்டு நடந்திருக்கு. அதுக்கு நஷ்ட ஈடு கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. கூப்பிட்டு வச்சு முன்னாடியே பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இங்கிலீஷ் படத்தை பார்த்து நம்ம ஆளுங்க மேக்சிமம் வர வெளியில அங்க தெரியாத படத்தெல்லாம் காப்பி அடிச்சு இங்க எடுப்பாங்க. நம்ம கமல் நிறைய எடுத்திருக்காரு. அது மாதிரி அதுக்கெல்லாம் காப்பி ரைட் கிடையாது. இதெல்லாம் உண்டு. இப்போ இந்த இசை, இந்த பாடல் என்பது மிகவும் பிரபலமான பாடல், சிவஸ்துதி. ஏன்னா இந்தியாவில மொத்தம் ஒழிச்ச பாடல், சரிங்களா? சிவஸ்துதிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பாடலை நீங்க அந்த பாட்டை அசால்ட்டா இதுல எடுத்து போட்டுட்டு நீங்க இத இவர்கள் இந்த மாதிரி உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவர்கள் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் அவங்க கடைசியில கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி காந்தாராவுக்கு கூட நடந்தது சமீபத்துல. காந்தாரா அந்த படத்தினுடைய இசை இது எங்களுடைய இசை அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஒண்ணு கேஸ் போட்டாங்க. ஆனா அதுல அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த இசையை, அந்த குறிப்பிட்ட ஒரு இசையை நாட்டுப்புறத்தில்னா நம்மளோட கிராமப்புறத்தில் அந்த இசை பாடலை பாடுவார்கள். இப்ப நம்ம கோவில்ல கந்தசஷ்டி கவசம் பாடுறோம் இல்லைங்களா? நம்மளுடைய கோவில்ல கந்தசஷ்டி கவசம், திருவாசகம் இதெல்லாம் பாடுறோம். இதை ஒருத்தர் படத்துல போட்டுட்டு இனிமேல் யாராவது யூஸ் பண்ணா எனக்கு தான் காசு தரணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் காந்தாராவோட வழக்கு. இங்க இவரு இந்தியா மொத்தம் அனைவரும் தினமும் கேட்டு பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாடல் இசையை போட்டிருக்காரு. அதுக்கு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இவர் ட்ரை பண்ணாரு, இல்ல அப்படின்னா தன்னுடைய வாதத்தெல்லாம் நிறைய வச்சாரு. ஆனா கோர்ட் ஏத்துக்கல. இல்ல நீங்க அது நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா இவரே பல சந்தர்ப்பங்கள்ல மற்றவர்கள் மீதும் போட்டிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அவர்களும் மற்றவர்கள் மீது என்னுடைய இசையை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், கையாண்டு விட்டீர்கள்னு இவரும் பல தடவை போட்டிருக்காரு. ஸோ அந்த கேஸும் நடந்திருக்கு. இங்க நடக்காமலாம் இல்லை. ஏன்னா இவரு யார்ட்டையுமே கேட்காம எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தவரா அப்படின்னா இல்ல. இவரும் ராயல்டிக்கு எல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ இப்ப இவர் மேல வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ரொம்ப குறைவு. ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க அவர்கள் அந்த இசையமைப்பாளர்கள் இந்தியா உலகம் மொத்தம் அந்த சிவஸ்துதி பாடுறதுனால நல்லா தெரிஞ்சிருக்கு, இவரை போட்டிருக்காங்க. இன்னும் தெரியாத எவ்வளவோ பாடல்கள் இசை இருக்கிறது. நான் ஏஆர் ரஹ்மானுடைய பல பாடல்களே நீங்க போய் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய பாடல் அப்படியே இருக்கும். ஆனா என்னன்னா இவங்களுடைய அந்த பிரசன்டேஷன்ல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வச்சுட்டு அது நமக்கு வேற ஒரு இசையா நமக்கு வந்துடும். அது அந்த சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்கன்னா ஜிமிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த இசையில சின்ன சின்ன ஜிமிக்ஸ் பண்ணும்போது அது நமக்கு தெரியாது. ஆனால் இவர்களை உபயோகப்படுத்துவது அப்படித்தான். எல்லாருமே அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய வழக்கிலும் அப்படித்தான் வந்தது. நீதிமன்றம் செல்லும் போதும் ஒருத்தரோட யூஸ் பண்றீங்கன்னா அது பர்மிஷன் வாங்கி யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கிடையாது, உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னாங்க. இதுல என்னன்னா ரஹ்மான் அவர்களுடைய இந்த வழக்கை பற்றி இந்த திரைப்படத்துறையில் ஒருவரும் பேசவில்லை. யாருமே எங்கேயும் வாய் திறக்காம உட்கார்ந்துருக்கிறாங்க. இதே இளையராஜாங்கும் பொழுது அப்படியே பாஞ்சி பாத்தீங்களா, ஐயோ அம்மா, வழக்கமா இந்த குரல்கள் வரும் இல்லையா, நசிக்கிட்டான் பிதிக்கிட்டான்னா நிறைய குரல்கள் வரும் திரைத்துறையில இருந்து. இளையராஜா இந்த வழக்கு இதே போல நடந்து அவருக்கு கோர்ட்டு தெரிவித்திருந்தால் ஓடி சொல்லிப்பாங்க, பாத்தீங்களா திருடிட்டாரு, ஐயோ அம்மான்னு. இப்ப யாருமே பேசல. அதுதான் திரைத்துறை. ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அடிப்படை மக்கள், புலவர்கள், கலைஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எந்த நாட்டு அரசன் புதிதாக வந்தாலும் எந்த நாட்டுக்கு இவர்கள் சென்றால் அந்த அரசனை புகழ்ந்து பாடி பரிசுகளை வாங்கி கொண்டு செல்வதுதான் வழக்கம்.
அதனால வந்து திரைத்துறை என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவர்கள் சொல்வதை மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் சொல்வதை மட்டும்தான் இவர்கள் செய்வார்கள். அதனால இப்ப யாரும் இது கருத்து கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து ஏற்கனவே பல அடுத்தடுத்த சிக்கல்கள் நிறைய பண்ணிருக்காரு, பேசினது நிறைய கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்கு. அவர் சொன்னது சமீபத்துல வந்து இசை வாய்ப்புகளை குறித்து அவர் பேசினதும் நிறைய நடந்திருக்கிறது. அதனால வந்து இது யாரும் பேச மாட்டாங்க, வாய் மூடிட்டு அப்படியே அமுக்கமா போயிடுவாங்க. பட்டக்கல்லியே படுன்ற மாதிரி சமீபத்தில் சூர்யா அவர் வந்து தமிழக அளவில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருந்தார். என்னன்னு பார்க்கும்போது தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட திரைப்பட விருதுகளில் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு பேர் போட்ட விருதை சூர்யா கிட்ட கொடுத்தாரு உதயநிதி அவர்கள், துணை முதல்வர் அவர்கள். அவர் வந்து அந்த விருதை வந்து ஏஆர் ரஹ்மான்ட்ட காட்டி இதுதாங்க உங்க விருது அப்படின்னு காட்டிட்டு உட்காருவாரு. இந்த நிகழ்வானது சமூக வலைதளங்கள்ல நம்பர் 1 இடத்துல இருந்து. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்பவுமே அதான் சொல்ற மாதிரி, இந்த அரசுக்கு கவனக்குறைவு, எதுலயும் அலட்சியம். நம்மளை யாரு என்ன கேட்க போறாங்க, நம்ம தான் இங்க ராஜா, அந்த டைப். சரி, இத வந்து அடுத்தடுத்த பேரா கூட இருந்திருக்கலாம். இப்போ நம்ம ஒரு 40-50 நடன கலைஞர்கள் வருகிறார்கள், இல்ல வரிசையா டக்கு டக்கு டக்குன்னு கூப்பிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடுத்து அனுப்புவாங்க, இவர் வரத்துக்குள்ளேயே அது வந்துடும், கையில வந்துடும், அதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த விழாங்கிறது ரொம்ப செலக்டிவா கொஞ்சம் கொஞ்சம் பேரை கூப்பிட்ட அப்புறம் தான் அவங்க எந்திரிப்பாங்க. முன்னாடி எல்லாம் எந்திரிச்சு வர ஆட்களும் கிடையாது. கூப்பிடறதுக்கு முன்னாடி மேல ஓரமா வந்து ஐயா கொடுங்க நிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மிகவும் பிரபலமான உயர் அந்த இதுல இதுல இருக்கிறவங்க. இப்போ கூப்பிடாம சூர்யா வரப்போறது இல்லை, கூப்பிடாம ரஹ்மான் வரப்போறது. மேடையில கூப்பிட்டுட்டாங்க, சூர்யா அவர்களுக்கு விருதுங்க கொடுக்குற. அங்க இருந்து ஒரு 4 கை பாஸ் ஆகி வருதுன்னா ஒருத்தர் கூட அதை பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு அலட்சியம். நம்ம என்ன பண்ணுவாங்க, யார நம்மளை கேட்கறது. ஆனா அந்த சூர்யா வந்து மேடையில ஹேண்டில் பண்ணாரு. கீழே வந்து அவர் ரஹ்மான்ட்ட கொடுத்தாரு. ஆனா மேடையில சூர்யா நல்லா ஹேண்டில் பண்ணாருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த போட்டோ எடுக்கும்போது கூட டக்குன்னு அந்த விருது சைட்ல வச்சுட்டார். அது முகம் தெரியாம இருப்பதற்காக சைட்ல அப்படி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த இடத்துல அவர் டீசெண்டா அவர் ஹேண்டில் பண்ணாரு. ஏன்னா அது ஒரு ஆக்வர்டா இருக்கும் அப்படி கையில வச்சிருக்கும் போது, அப்படிங்கிறது டக்குன்னு மாத்திக்கிட்டாரு. ஸோ அந்த விதத்துல பாராட்டலாம். ஆனால் கீழே வந்து ரஹ்மான் அவர்கிட்ட ஒரு சர்காஸ்டிக்கா பாருங்க, உங்களுக்கு எனக்கு வந்துருச்சு பாருங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற நட்புல ஜாலியா பேசுறாரு. அதுதான். ஆனா இந்த அரசுக்கு எந்த ஒரு நிகழ்வின் மீதும் அக்கறை இல்லை, எதுவும் தெரியவில்லை, எப்படி நடத்துதுன்னு தெரியல. நீங்க சினிமால ரீடேக் எடுக்கலான்ற மாதிரி, இவங்க ஏதாவது நடந்தா ரீடேக் பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்க மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இதே சூர்யா வேறு ஒரு அரசர் இருக்கும்போது இப்படி நடந்தால் இதே போல இருந்திருப்பாரா, இல்லை வெளியே வந்து பொங்கி இருப்பாரா, அவரும் அவருடைய தம்பியும்ங்கிறதெல்லாம் தனி கேள்வி. அது ஒரு தனி கேள்வியாச்சு. இந்த இடத்துல அவர் டீசெண்டா இறங்கி வந்துட்டாரு, வந்து ரஹ்மான்ட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் பார்க்கலாம். இவங்களுக்கு எல்லா அந்த கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழா இருக்கட்டும், கையில கொடுக்கக்கூடிய மொமெண்டா இருக்கட்டும், சும்மா பின்னாடி ஒருத்தர் அடுக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கும் கொடுக்கறது அப்படி எல்லாம் கிடையாது. ஸ்டேஜ்ல ஒரு சைட்ல இருக்கும், வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட் படி கூப்பிட்ட உடனே அதை எடுப்பாங்க. இவர் பேரா இவர் கொடுத்துருப்பாங்க, அதையும் கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவர் வாங்கி துணை முதல்வர் கொடுப்பாரு, அதை கொடுப்பாங்க. 4 கை மாதிரி இருக்கு. இவங்க கூட தான் எப்பவுமே ஒரு 5 கட்சி அமாவாசை எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த 5 கை மாறி 4 கை மாறி வந்தது கூடவா பார்க்க மாட்டாங்க. அதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவர்களுக்கு அதிகார போதை, மமதை எல்லாம் வந்து விட்டதுன்னு தான் பார்க்கணும். இது ஒரு சிறு தவறு. இதுல என்னங்க இருக்கு அப்படிலாம் கேட்க முடியாது சார். 500 பேர் இருக்கிற இடத்துல நீங்க இந்த மாதிரி தவறு நடந்தா பரவாயில்ல, ஒருத்தர் வர லேட் ஆகும், டக்குன்னு வரும் மாறுங்கிறதுனால நீங்க தனித்தனியா கூப்பிட்டு கொடுக்கும் போது இதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இதுவா? அப்படி என்ன சார் வேலை? அப்படி என்ன வேலை பண்றீங்க? நீங்க தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு டைம் ஒதுக்கிட்டீங்கல்ல, ஒரு 3 மணி நேரம் இந்த ஃபங்க்ஷன், 2 மணி நேரம் இந்த ஃபங்க்ஷன்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு தானே வந்து உட்கார்றீங்க. அந்த அதிகாரிகள் இதற்காக 4 நாட்களாக வேலை செய்திருப்பாங்கல்ல. அப்ப அவங்க எல்லாம் வந்து இதுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், அந்த வேலைக்கு வந்திருக்கோம், அதை பார்க்கணும், அதை செய்யணும் அப்படின்னு தானே செய்வாங்க. அப்போ யாருக்கு இதுல நடுவுல அக்கறை எல்லாம் போச்சு? யாருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எதுவுமே பார்க்காம இஷ்டம் போல சரிப்போ கொடுத்துரு அப்படின்னு பண்ணுவீங்களா? அரசு தலைமை சரியாக இருந்தால் கீழே இருப்பவர்களுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் இல்ல, அதனால அவங்க ஜாலியா இருக்காங்க. அவ்வளவு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.